ஜெர்மனியில் நலத்திட்ட மோசடி வேலை மையங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக மாறி வருவதாக அறிக்கையொன்று விவரித்துள்ளது. சிலர் குடிமக்கள் நலன்களை பெற்றுக்கொண்டே அறிவிக்கப்படாத வேலைகள் மூலம் பணம் சம்பாதிப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் நாட்டிற்கு ஒவ்வொரு ஆண்டும் பில்லியன் கணக்கான யூரோக்கள் இழப்பு ஏற்படக்கூடும் என்று அதிகாரிகள் கவலை வெளியிட்டனர். உதாரணமாக வாடகை மற்றும் சுகாதார உதவி உள்ளிட்ட அடிப்படை நலத்திட்ட உதவிகளை அதிகாரப்பூர்வமாக பெற்று ஒரு மனிதர் குறித்த அறிக்கையில் உள்ளடக்கப்பட்டிருந்தார். ஆனால் அவர் ஒரு கைவினைஞராக மாதம் சுமார் 3500 யூரோக்களை அறிவிக்காமலும் வரி செலுத்தாமல் சம்பாதித்து வருகின்றார். வேலை மையம் இதனை நீண்ட காலமாக கவனிக்கவில்லை என்று அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அறிவிக்கப்படாத வேலை மற்றும் நலத்திட்ட மோசடி ஆகியவை பொருளாதாரத்தை பாதிக்கின்றன. ஏனெனில் அரசாங்கம் சமூக நலன்களை வழங்கிக் கொண்டே வரி பணத்தை இழப்பதாக நிபுணர்கள் கூறுகின்றனர். இந்த பணத்தை பாடசாலைகள், மருத்துவமனைகள், சாலைகள் மற்றும் பிற பொது சேவைகளுக்காக பயன்படுத்தி இருக்கலாம். மேலும் இது போன்ற மோசடிகள் நலத்திட்ட அமைப்பு மீதான நம்பிக்கையை சேதப்படுத்துவதாக சிலர் கவலைப்படுகின்றனர். எவ்வாறாயினும் மறைக்கப்பட்ட வருமானத்தை சரிபார்க்க வேலை மையங்களுக்கு தற்போது வரையறுக்கப்பட்ட அதிகாரங்களே இருப்பதாக அறிக்கை கூறுகிறது. அவர்களுக்கு சில ஆன்லைன் பண பரிவர்த்தனை கணக்குகள் மற்றும் மொத்த வருமானத்தை கண்காணிப்பது கடினமாக உள்ளது. சில சமயங்களில் மக்கள் நிதி பதிவுகளுக்கான கோரிக்கைகளை புறக்கணித்த போதிலும் தொடர்ந்து நலன்களை பெற்று வந்துள்ளனர். இந்நிலையில் இந்த ஆண்டு ஜூலை மாதம் முதல் கடுமையான நலத்திட்ட விதிகளை அறிமுகப்படுத்த ஜெர்மன் திட்டமிட்டுள்ளது. இதற்கமைய வேலை மையங்கள் தரவுகளை மிகவும் கவனமாக சரிபார்க்க வேண்டும் எனவும் மோசடி என சந்தேகிக்கப்படும் வழக்குகளுக்கு விரைவாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அரசாங்கம் தெரிவித்துள்ளது.